ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுகிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் டிக்கா மசாலா, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மசாலாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியனும் கேப்சிகமும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 1 மணி நேரமாவது மேரினேட் பண்ணணும். இப்போது 1 hour கழித்து ஒரு ஸ்கியூவர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆனியன், அப்புறம் சிக்கன், அப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் லைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ 200 டிகிரியில் ப்ரீஹீட்டட் அவனில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பக்கமும் 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண விடணும். இப்போ சிக்கன் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே சாப் பண்ண கோரியாண்டர் லீவ்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரை தான் நம்ம சிக்கன் மேலே அப்ளை பண்ணணும். இதே மாதிரி பட்டரை 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு சைடும் 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும், நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் மயோனீஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். பட்டர் பேலன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் போதே. பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.